நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒன் ஆஃப் தி பணக்கார கடவுள் யாரு அப்படின்னா அது பாலாஜி தான். அதாவது திருப்பதி லார்ட் வெங்கடேஸ்வரா. 1886 ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஒரு டெம்பிள் எது அப்படின்னா அது திருப்பதி தான். 7 மலையை தாண்டி போய் உச்சியில் நிற்கிற பெருமாள் கிட்ட காசு அருவி மாதிரி கொட்டும். அதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கோடான கோடி பக்தர்கள் இருக்கிறாங்க. சராசரியாக ஒரு நாளைக்கு 50,000 1 லட்சம் பேர் வரைக்கும் திருப்பதியில் இருக்கிற பெருமாளை கும்பிடுறதுக்காக போகிறாங்க. அண்ட் அவங்க மூலியமாக இவருக்கு காணிக்கையாக மட்டுமே ஒரு நாளைக்கு 1.2 கோடி வருது. பக்தர்களாக இருக்கட்டும் இல்லை இன்கமாக இருக்கட்டும் க்ரோர்ஸ் கணக்கில் டீல் பண்ணுற ஒரே பணக்கார கடவுள் யார் அப்படின்னா அது நம்ம திருப்பதி லார்ட் வெங்கடேஸ்வரா தான். அப்படி இருக்கும் பொழுது பெருமாளை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஜுவல்லரி மட்டும் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? அதை விட ரொம்ப முக்கியமாக அவர் தலை மேலே வைக்கிற கிரீடம் எவ்வளோ மதிப்புன்னு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். சராசரியாக ஒரு வருஷத்துக்கு திருப்பதிக்கு வர பக்தர்கள் மூலியமாக வர கோல்டு காணிக்கை மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டன் ஆஃப் கோல்டு. கிலோகிராம் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா 900 kgs ஆஃப் கோல்டு. இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வர தங்க நகை காணிக்கைகள். ஆனால் சில விசேஷ நாட்களில் பெருமாளுக்கு பழங்காலத்து தங்க நகைகளும் வைர நகைகளும் தான் அலங்காரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா நாகபரணம் அதாவது பாம்பு வடிவில் இருக்கிற ஒரு பிரேஸ்லெட், கர்ணபரணம் அதாவது பெருமாள் காதுகளில் போடப்படுற சில இயரிங்ஸ், மகர குண்டலம் அதாவது முதலை வடிவில் இருக்கிற ஒரு டைப் ஆஃப் இயரிங், பச்சலஹாரம் எம்ப்ராய்டரி செய்யப்பட்ட ஒரு நெக்லஸ், கட்டி அண்ட் வரத ஹஸ்தம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அவரோட உள்ளங்கையை அலங்கரிக்கிறதுக்கு போடுற ஒரு ஆபரணம், கடைசியாக வஜ்ர கிரீடம் அப்படின்னு சொல்லப்படுற முழுக்க வைரத்தால ஆன கிரீடம். இப்போ நான் சொன்ன இந்த தங்க வைர நகைகள் எல்லாமே கிட்டத்தட்ட 12th செஞ்சுரியிலேருந்தே திருப்பதி கோவிலில் ராஜாக்கள்னால பெருமாளுக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா விஜயநகர ஆண்ட ராஜா கிருஷ்ணதேவராயரால் கொடுக்கப்பட்ட ஒரு வைர கிரீடம் தான் இருக்கிறதுலே ரொம்ப பழமையான வைர கிரீடமாக கருதப்படுது. அது கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையான வைர கிரீடம். அதாவது 1509 1539 வரைக்கும் ராஜா கிருஷ்ணதேவராயர் திருப்பதியை அடிக்கடி விசிட் பண்ணியிருக்கிறாரு. இப்படி அவர் ஒரு தடவையும் திருப்பதி பெருமாளை பார்க்க வரும்பொழுதெல்லாம் விதவிதமான தங்கம் மற்றும் வைர நகைகளை செஞ்சு கொண்டு வந்து கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. இப்போ வரைக்குமே ரொம்ப விசேஷமான நாட்களில் ராஜா கிருஷ்ணதேவராயரால் கொடுக்கப்பட்ட இந்த பியோர் டைமண்ட் கிரீடமை வச்சு தான் பெருமாளை அலங்கரிக்கிறாங்க. ஸோ இப்போ டோட்டலாக திருப்பதியில் இருக்கிற கோல்டு மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டன் ஆஃப் கோல்டு. கிலோகிராம்ஸில் சொல்லணும் அப்படின்னா 18,000 கிலோ ஆஃப் கோல்டு திருப்பதியில் மட்டும் இருக்குது. அதோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி. இதில் 52,000 கோடி மதிப்புள்ள நகைகளுக்கு மட்டும்தான் டிடிடி போர்டு சார்பாக இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. பாக்கி இருக்கிற நகைகளுக்கு ஸ்டேட் இன்சூரன்ஸ் சார்பாக ஏதாவது ஒரு கம்பெனி இன்சூரன்ஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி டிடிடி சார்பில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏதாவது ஒரு கம்பெனி மட்டுமே இந்த மொத்த இன்சூரன்ஸும் எடுக்க முடியாது, ஏன்னா அது ஹைலி ரிஸ்கி. ஸோ இந்த பாக்கி இருக்கிற நகைகளுக்கான இன்சூரன்ஸ் யார் எடுப்பா அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை இன்னும் போயிட்டு தான் இருக்குது. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளை டெக்கரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கிரீடம் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அந்த 7 கிரீடமே ரொம்ப காஸ்ட்லியான ப்ரெஷியஸான ஸ்டோன்ஸ் வச்சு பண்ண கிரீடம். இந்த கிரீடம் எல்லாமே பயங்கரமாக டிசைன் பண்ணப்பட்டு பெரிய பணக்காரங்கள்னால கொடுக்கப்பட்டது. எல்லாமே சம வெயிட்டான கிரீடம். யோசிச்சு பாருங்க, ஒரு கிரீடமுக்கும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணும்பொழுது அதோட வெயிட்டும் கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ மூலவருடைய சிலையே அதாவது பெருமாளுடைய சிலையே 60-70 கிலோ வெயிட்டில் தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கொண்டு வர கிரீடமோட வெயிட் மட்டுமே 30 கிலோ இருக்குது. இதனால பெருமாளுடைய சிலையில் ஏதாவது விரிசல் விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற பூசாரிகள் பயப்படுறாங்க. அதனால் திருப்பதி கோவிலில் இருக்கிற பூசாரிகள் ரீசெண்டாக ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கிறாங்க. நீங்கள் ரெக்கார்ட் பிரேக் பண்ணுற அளவுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கிரீடம் கொண்டு வரதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஆர்னமெண்ட்ஸ் ஜுவல்லரிஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை நாங்கள் பெருமாளுக்கு சாத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு தனி ஐயரா 30 கிலோ எடை இருக்கிற இந்த கிரீடமை எடுத்து பெருமாளோட தலையில் வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. இதனாலேயே ரொம்ப பழைய வைர கிரீடம் அப்படின்னு சொல்லப்படுற 1986 வந்த 20 கிலோ வைர கிரீடமை இப்போது ஆல்டர் பண்ணி 13 கிலோவாக குறைச்சிருக்கிறாங்க.
ஏன்னா கிரீடமோட வெயிட்டு ஏற ஏற அது பெருமாள் சிலைக்கே ஆபத்தாக முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற ஐயர்கள் பயப்படுறாங்க. ஸோ திருப்பதியில் இருக்கிற பெருமாள் கிட்ட 7 கிரீடங்களில் 3 மட்டும்தான் வைர கிரீடம். அதில் 1 ராஜா கிருஷ்ணதேவராயரால் கொடுக்கப்பட்ட ரொம்ப பழமையான வைர கிரீடம். 2வது சென்னையை சேர்ந்த ஒருத்தர் 20 கிலோ வெயிட்டில் 7.5 கோடி செலவில் ஒரு வைர கிரீடம் செஞ்சு கொடுத்துருக்குறாரு. அண்ட் 3வது தான் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான வைர கிரீடம். அதை யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த டூரிசம் மினிஸ்டர் கலி ஜனார்தன ரெட்டி அப்படிங்கிறவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த வைர கிரீடமோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42 கோடி, கிட்டத்தட்ட 70,000 வைர கற்கள் மேலே அந்த கிரீடத்தில் பதிச்சிருக்கிறாங்க. அண்ட் 890 கேரட் அப்படின்னு சொல்லப்படுற எமரல்ட் கல்லும் அதில் பதிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுதான் தி வேர்ல்டு ஃபேமஸ் பணக்கார கடவுளுக்கான ஜுவல்லரி ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.